ஸ்தோத்திரம், இதுவரை இல்லாத அளவிற்கு இப்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் தீவிரமான யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தம் சாதாரணமாக நின்றுவிடக்கூடியது அல்ல என்றும் இது மிக விரைவாக பரவி பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் எல்லோரும் கணிக்கிறார்கள். இந்த யுத்தம் எதை நோக்கி செல்கிறது? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய கோகு மாகோகு என்கிற யுத்தத்தை நோக்கி செல்கிறதா என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் வருகைக்கான அடையாளமாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கேற்ப நம்முடைய இந்த நாட்களில் உலக நாடுகளுக்கிடையே எங்கு பார்த்தாலும் யுத்தங்களும் கலவரங்களும் வன்முறைகளும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இன்று ஜூன் 13ஆம் தேதி ஈரான் நாட்டின் அதிகாலை நேரத்தில் இஸ்ரேல் இராணுவம் 200 போர் விமானங்களை அனுப்பி ஈரானில் உள்ள 100 இடங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை இஸ்ரேல் ஏன் இப்போது ஆரம்பித்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பு என்ன காரணத்திற்காக ஆரம்பித்தார்கள் என்பதை பற்றி சிறிது பார்த்து விடுவோம். இஸ்ரேலுக்கு உலகத்திலேயே நம்பர் 1 எதிரியாக இருப்பது இப்போது ஈரான் தான். இஸ்ரேல் என்ற நாடே உலக வரைபடத்தில் இருக்கக்கூடாது என்று உறுதியாக முடிவெடுத்து இஸ்ரேலை சுற்றி இருக்கிற மற்ற அரபு நாடுகளையும் இஸ்ரேலுக்கு எதிராக தூண்டிவிட்டு அந்த நாடுகளில் இஸ்ரேலை சுற்றிலும் தங்கள் தீவிரவாத குழுக்களை வைத்து அவர்களுக்கு எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து அந்த தீவிரவாதிகள் மூலமாக இஸ்ரேலை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. ஈரான் காசாவில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகள், லெபனானில் உள்ள இஸ்புல்லா தீவிரவாதிகள், ஏமனில் உள்ள கூத்தி தீவிரவாதிகள், சீரியாவில் உள்ள தீவிரவாதிகள் எல்லோரையுமே உருவாக்கியதும் ஈரான் தான். அந்த தீவிரவாதிகளுக்கு எல்லா ஆயுதங்களும் பணமும் கொடுத்து இஸ்ரேலை தாக்கி கொண்டிருப்பதும் ஈரான் தான். மேலும் இப்போது கொஞ்ச வருஷங்களாக இஸ்ரேலை முழுவதும் அழிப்பதற்காக அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான வேலையில் ஈரான் தீவிரமாக ஆராய்ச்சி செய்து அதை முடிக்கும் தருவாயில் இருக்கிறது. ஈரான் அணு ஆயுதத்தை கண்டுபிடித்த உடனேயே இஸ்ரேலை சுற்றி இருக்கிற தீவிரவாதிகளிடம்தான் அணுகுண்டுகளை கொடுத்து இஸ்ரேல் மீது ஈரான் போட சொல்லும். இஸ்ரேல் மிகச்சிறிய நாடு. எத்தனையோ ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் ஈரானை கண்டித்து எச்சரித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலும் ஈரான் அதை கேட்பதாகவே இல்லை. தற்போது 9 அணுகுண்டுகளை தயாரிக்கும் அளவிற்கு யுரேனியத்தை செறிவூட்டி வைத்திருப்பதாக இஸ்ரேலின் உளவுத்துறையாகிய மொசாட் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே எங்கள் நாடு பூமியில் இருக்க வேண்டுமானால், நாங்கள் வாழ வேண்டுமானால் ஈரானின் அணு ஆயுதங்களை அழித்தே தீர வேண்டும் என்று கூறித்தான் இந்த யுத்தத்தை இஸ்ரேல் மிக தீவிரமாக ஆரம்பித்து அடித்திருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து தாக்கி அழித்து கொண்டே இருப்போம் என்று இஸ்ரேல் சொல்கிறது. தாங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த யுத்தத்திற்கு ஆபரேஷன் ரைசிங் லயன், அதாவது எழும்பி வருகிற சிங்கம் என்று இஸ்ரேல் பெயர் வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேலின் 200 போர் விமானங்களை ஈரானுக்குள், அதாவது 200 போர் விமானங்கள் ஈரானுக்குள் நுழைந்து 100 இடங்களை தாக்கியிருக்கிறார்கள். ஈரானின் தலைநகரமாகிய டெஹ்ரான் முதற்கொண்டு 8 நகரங்களை தாக்கியிருக்கிறார்கள். ஈரானின் 8க்கும் மேற்பட்ட இராணுவ தளங்களையும் 4 அணு ஆராய்ச்சி மையங்களையும் கண்டம் விட்டு கண்டம் போய் தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ள இராணுவ தளங்களையும் தாக்கி அழித்திருக்கிறார்கள். ஈரானில் ஏராளமானோர் இறந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஈரானின் தலைமை தளபதியாகிய முகமது பகேரி என்பவரும் ஒருங்கிணைக்கும் தளபதியாகிய கோலாமாலி ரஷீத் என்பவரும், அதாவது இவர்கள் இருவரும் மிகப்பெரிய இராணுவ தளபதிகள். இவர்களை அழித்திருக்கிறார்கள். மேலும் இவர்களுக்கு அடுத்தடுத்த பொறுப்பில் இருந்த எல்லா தளபதிகளையும் அதிகாரிகளையும் கொன்றுவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஈரானின் முக்கிய அணு ஆராய்ச்சி தலைவர்களாக இருந்த முகமது மெக்தி தெக்ரான்ஷி என்கிற விஞ்ஞானியையும் அப்பாசி தவானி என்கிற விஞ்ஞானியையும் கொன்றிருக்கிறார்கள். மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய இளைஞர்களை தூண்டிவிட்டு தீவிரவாதிகளாக மாற்றுவதற்கென்றே புரட்சிகர படை என்று ஒரு இராணுவத்தை ஈரான் வைத்திருக்கிறது. அந்த புரட்சிகர படையின் தளபதியாகிய ஹவுசன் சலாமி என்பவனையும் கொன்றுவிட்டார்கள்.
ஈரான் முழுவதுமே எங்கு பார்த்தாலும் கட்டிடங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டே இருக்கின்றன. அமெரிக்கா இந்த இஸ்ரேலின் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் ஈரான் இஸ்ரேலை திருப்பி தாக்கினால் நாங்கள் இஸ்ரேலுக்கு உதவியாக பாதுகாப்போம் என்று கூறியிருக்கிறது. ஈரான் எப்படியும் திருப்பி தாக்கும் என்பதை அறிந்து முன்னெச்சரிக்கையாக இஸ்ரேல் முழுவதும் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி மக்கள் யாரும் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என இஸ்ரேல் இராணுவம் அறிவுறுத்தி பென்குரியன் விமான நிலையத்தை மூடியிருக்கிறார்கள். எல்லா சோதனை சாவடிகளையும் மூடிவிட்டார்கள். ஈரானை எதிர்கொள்வதற்காகவும் திருப்பி மறுபடியும் அடிப்பதற்காகவும் இஸ்ரேல் எல்லா விதத்திலும் தயாராக இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதுமே மிக மிக பதற்றமாக இருக்கிறது. ஈரானும் தன்னுடைய வான்பகுதியை மூடிவிட்டது. இப்போது இஸ்ரேல் மீது 100க்கும் அதிகமான ட்ரோன்களை ஈரான் ஏவியிருக்கிறது. இஸ்ரேல் நினைத்து பாராத விதத்தில் கடுமையாக தாக்குவோம் என்று ஈரான் கூறுகிறது. இதுவரை இருந்தது போல் அல்லாமல் இப்போது ஆரம்பித்திருக்கிற இந்த யுத்தம் மிக பெரியதாக மாறும் என்று யுத்த ஆராய்ச்சியாளர்களால் கணிக்கப்படுகிறது. இப்படித்தான் கடைசி நாட்களில் நடக்கும் என்றும் இஸ்ரேலும் எருசலேமும் முழு உலகத்திற்கும் பாரமான கல்லாக இருக்கும் என்றும் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக எருசலேமின் சமாதானத்திற்காக நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும். இஸ்ரேலை சுற்றியிருக்கிற எல்லா தேசத்தாரையும் வைக்கோலை போலவும் இஸ்ரேலின் தலைவர்களையும் யூதா வம்சத்தாரையும் அந்த வைக்கோலின் மத்தியில் இருக்கிற அக்கினி நெருப்பை போலவும் வைப்பேன் என்றும் இந்த அக்கினி அந்த வைக்கோல்களை எரித்து சாம்பலாக்கும் என்றும் கடைசி நாட்களில் இஸ்ரேல் நாட்டையும் யூதர்களையும் உலக நாடுகளின் மத்தியில் தேவன் எப்படி வைப்பார் என்பதை குறித்தும் சகரியாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. கடைசி நாட்களில் எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக கூட்டம் கூடுவார்கள் எனவும், ஆனால் இஸ்ரேலுக்காக தமது ஜனங்களுக்காக தேவனே யுத்த நாளில் போராடுவது போல் போராடி யுத்தம் செய்வார் என்றும் எழுதப்பட்டுள்ளது. இதுதான் இப்போது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் இன்னும் விரிவடையவே வாய்ப்பிருக்கிறது என்று கூறப்படும் நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா உள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. கோகு மாகோகு யுத்தத்தில் ரஷ்யா தான் தலைமை வகித்து இஸ்ரேலுக்கு எதிராக வரும். ஏன் கோகு மாகோகு யுத்தத்தை குறித்து பேசுகிறோம் என்றால், அந்த கோகு மாகோகு யுத்தத்தை ஒட்டியே இயேசுவின் ரகசிய வருகை நடக்கும் என வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். காரணம், வேத வசனங்களின்படி கோகு மாகோகு யுத்தத்தின் முடிவில் ஜெருசலேமில் 3வது தேவாலயம் கட்டப்பட்டு விடும். அந்த 3வது தேவாலயம் கட்டுவதற்கு அந்தி கிறிஸ்து தான் உதவி செய்வான். ஆனால் ரகசிய வருகை நடந்த பிறகுதான் அந்தி கிறிஸ்துவால் வெளிப்பட முடியும். அப்படி என்றால் அதற்கு முன்பு இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் என்பதே சத்தியம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 38, 39 அதிகாரங்களில் கோகு மாகோகு யுத்தத்தை குறித்து எழுதப்பட்டுள்ளது. ஈரான் உட்பட அரபு நாடுகளும் சில ஆப்பிரிக்க நாடுகளும் ரஷ்யா தலைமையில் இஸ்ரேலுக்கு விரோதமாக பெருந்திரளாய் வருவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போதைய நிலவரப்படி ஏற்கனவே ஆப்பிரிக்க இஸ்லாமிய நாடுகளில் இருந்து ஏராளமானவர்கள் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இஸ்ரேலை எதிர்ப்பதற்காக புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை நுழைய விடாதபடிக்கு எகிப்தில் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இன்று இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே அமெரிக்கா தனது பொதுமக்களை மத்திய கிழக்கு அரபு நாடுகளிலிருந்தும் ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதி நாடுகளிலிருந்தும் ஏற்கனவே வெளியேற்றிவிட்டது. அப்படியென்றால் இந்த யுத்தம் அதுவரை விரிவடைந்து செல்ல வாய்ப்பு இருப்பதாகவே நம்பி அமெரிக்கா இப்படியே செய்திருக்கிறது. மேலும் இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஈரானின் அணு ஆயுதம் சம்பந்தமாக ஐநா சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தபோது ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். மேலும் ரஷ்யா ஏற்கனவே ஈரானுடன் போர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. முக்கியமாக ஈரானின் அணு ஆராய்ச்சிக்கு முழுவதும் உதவி செய்து கொண்டிருப்பதும் ரஷ்யா தான். அந்த அணு ஆராய்ச்சி மையங்களைத்தான் இஸ்ரேல் தாக்கி அழித்து விட்டார்கள். இப்போது ரஷ்யா உக்ரைனுடன் யுத்தத்தில் இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின்படி தேவன் ரஷ்யாவை திருப்பி இஸ்ரேலுக்கு விரோதமாக கொண்டு வருவாராம். மேலும் ரஷ்யாவை 6 துரட்டுகள் போட்டு இஸ்ரேலுக்குள் இழுத்து கொண்டு வருவாராம். அதாவது ரஷ்யா வலுக்கட்டாயமாக கோகு மாகோகு யுத்தத்திற்குள் இழுத்து கொண்டு வரப்படும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்தில் உருவாகும். இப்படி வருகிற எதிரிகள் எல்லோரும் இஸ்ரேலின் மலைகளில் கொன்று அழிக்கப்படுவார்கள். இஸ்ரேலுக்காக தேவனே நேரடியாக யுத்தம் செய்வார். அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிக்கும். எருசலேமில் 3வது தேவாலயம் கட்டப்படும். ஏற்கனவே சாலமோன் கட்டிய தேவாலயம் இருந்த அதே இடத்தில்தான் இப்போது அல்-அக்ஸா மசூதி இருக்கிறது. அதாவது தேவாலயத்தின் மேலேதான் அந்த மசூதி இருக்கிறது. அதற்கு நேர் கீழே மிகப்பெரிய சுரங்கப்பாதை ஆரம்பித்து நெடுந்தூரம் எருசலேமுக்குள் செல்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக அந்த சுரங்கப்பாதை வழியாக அல்-அக்ஸா மசூதிக்கு நேர் கீழே வரை சென்று இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் தேவாலய நிர்வாகத்தாரும் ஆராய்ந்து சோதித்து பார்த்ததாக செய்திகள் வருகின்றன. எல்லாமே மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இனியும் நிர்விசாரமாக இராமல் இனி எந்த நேரத்திலும் நடக்கப் போகிற இயேசுவின் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமென்.